அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடைஸ் ப்ளஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் மாடியூல் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ். அது எப்படி யூடைஸ் ப்ளஸில் வந்து நம்ம வந்து ஏற்றுவது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடைஸ் ப்ளஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஷன் மாடியூல் வந்து எப்படி ஏற்றுவது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இதுக்கு வந்து லேப்டாப் தேவை கிடையாது. சரி, லேப்டாப் இல்லையே நம்ம எப்படி ஏற்றுறது அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம ஏற்றிக்கலாம். அது எப்படிங்கிற பற்றி இப்போ விளக்கமாக சொல்கிறேன் டீச்சர்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது ஸ்கிப் பண்ணாமல் இதை வந்து பாருங்கள். எப்பயும் போல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் யூடைஸ் ப்ளஸ் இங்கே பாருங்கள், கேப்பே இல்லாமல் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடித்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்து யூடைஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கான், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் டீச்சர்ஸ். அந்த இடத்துல பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இங்கே இந்த இடத்துல பாருங்கள் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு வந்திருக்கும், அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணோன்னே இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வாங்களேன். டீச்சர் மாடியூல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்தோடனே இந்த இடத்துல கோன்னு வந்திருக்கும், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம வந்து யூடைஸ் ப்ளஸ்க்கு வந்து நம்முடைய யூசர் ஐடி ஸ்கூல் யூசர் ஐடியை போட்டுருங்க. பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், நியூ பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை போட்டு என்டர் கேப்சா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்குறேன் டீச்சர்ஸ். நம்ம ஐடி பாஸ்வேர்டு கேப்சா கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆனோடனே இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, மேலே போய் உங்கள் டெஸ்க்டாப் சைட் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் டீச்சர் நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மோடு வைக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் 2024-25 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும், அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்கூலை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அகாடமிக் இயர் ஸ்டார்ட், அகாடமிக் இயர் எண்ட் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கோ எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், பிரைமரி வித் அப்பர் பிரைமரி அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். இது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி போட்டே வந்திருக்கோம். இந்த பாப்அப் மெசேஜ் வந்து தேவையில்லைங்கனால க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள் கிளாஸு கிரேடு எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு இப்போ வந்து ஹை ஸ்கூல்னால் 10th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஹையர் செகண்டரிங்கிறது 6th-லேருந்து 12th வரைக்கும். ஹை ஸ்கூல் 6th to 10th, பிரைமரி 1 to 5th, மிடில் வந்து 1 to 8th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். இப்போ எப்படி போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பிரைமரி ஸ்கூலாக இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது பெரிய கிளாஸு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த கிரேட் லெவல்லேருந்து இப்படி போகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5th தான் நம்ம வந்து இது வந்து பார்க்கணும் டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஷன். அதுக்கடுத்து வந்து இப்போ மிடில் ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து போகணும். அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஷன் ரிப்போர்ட் பார்த்துட்டு மாடியூல் பார்த்துட்டு அப்புறம் தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கிளாஸாக போகணும். இப்போ ஹை ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா 10th ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 10th பெரிய கிளாஸுங்கன்னா 10th 9th 8th 7th 6th அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அதே மாதிரி +2 இருக்குது அப்படின்னா +2 +1 10th அந்த மாதிரி போகணும் டீச்சர்ஸ். அப்படியே ஒவ்வொரு கிளாஸாக வந்து போய்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூல் மிடில் ஸ்கூலுங்கிறனால ஃபஸ்ட்டு 8th பார்த்துக்கிறேன். இப்போ டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு இப்படியே நீங்கள் வந்து தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கூல் டேஸ் போர்டுன்னு இருக்கா, ஸ்கூல் டேஸ் போர்டுன்னு இருக்கா, அந்த இடத்துல கீழே பாருங்களேன்
ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ப்ராக்ரஷன் மாடியூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ராக்ரஷன் யூசர் மேனுவல், வியூ சம்மரி, ப்ராக்ரஷன் சம்மரி செக்ஷன் வைஸ், ஃபைனலைஸ் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். இதை ஒரு இடம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ ப்ராக்ரஷன் மாடியூல் அப்படிங்கிற இடத்துல கோங்கிறத டச் பண்ணுங்க. நீங்கள் டச் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாப்அப் மெசேஜோட ஒன்று வந்திருக்கும். இதை நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. படித்து நோட்டுங்கிற கொடுத்துருப்பாங்க ஒரு கின்ஸ் மாதிரி. இந்த இடத்துல செலக்ட் கிளாஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், மிடில் ஸ்கூலாக இருந்தால் 8th பிரைமரியாக இருந்தால் 5th. இப்போ நான் மிடில் ஸ்கூலுங்கன்னா 8th போய்க்கிறேன். ஹை ஸ்கூல்னால் 10th சரிங்களா. ஹையர் செகண்டரி 12th போட்டுட்டு உங்களுடைய செக்ஷன் வந்து ஏன்னு போட்டுக்கோங்க. போட்டு இந்த இடத்துல கோன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல நீங்கள் போய் என்ன செய்யணும் அப்படின்னா டீச்சர்ஸ் நல்லா பாருங்கள், ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ்ங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து 8th படித்து அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறனால ப்ரொமோட்டட் பாஸ் வித் எக்ஸாமினேஷன் சரிங்களா, அதை கொடுத்துருங்க. இது மார்க்ஸ் இன் பெர்சன்டேஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து என்ன மார்க் வந்து பெர்சன்டேஜில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் பெர்சன்டேஜ்லாம் போட தேவையில்லை டீச்சர். சும்மா நான் அந்த மார்க் வந்து 100%க்குள்ளே எவ்வளவோ அதை மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டே ஸ்கூல் அட்டெண்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க எத்தனை நாள் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம பெர்சன்டேஜ் போட்டு வச்சுருப்போம். அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இடத்துல. இப்போ போட்டாஸ் டீச்சர்ஸ். அடுத்து ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி செலக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணுங்கள். லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி வித்தவுட் டிசின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க, அதை டச் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அவங்க வந்து எங்கே போயிட்டாங்க, 9th போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் பெண்டிங் இருக்கான். இப்போ நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எலிஜிபிள் ப்ரொமோட்டர் கிளாஸ் அண்ட் செக்ஷன் வந்து இப்போ 8th இருக்க பொண்ணு 9th காட்டிடுச்சு. நம்ம கொடுத்த உடனே ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் அப்ரூவ் கொடுக்கல சரிங்களா. இப்போ இந்த இடத்துல NA நாட் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டீச்சர்ஸ் அப்டேட்டுன்னு இருக்கா, அதை வந்து நம்ம அப்டேட் கொடுத்துடணும். இப்போ ஏதாவது இப்போ அப்டேட் நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் ஆர் யூ ஷியோர் டு அப்டேட் த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு வித் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேன்னு கொடுத்துருங்க. போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டன் வந்துருச்சா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கூட பாருங்கள் பெண்டிங் காட்டு தான் இன்னொரு பொண்ணுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குது, ஐயோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த கரெக்ஷனுங்கிற போய் டச் பண்ணுங்க. இதில் போய் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் வந்து தப்பாக போட்டேன் நான் சரிங்களா. இப்போ நான் இதில் வந்து கரெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ கரெக்ஷனுங்கிறத டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதில் போயிட்டு மார்க்ஸ் இன் பெர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் நான் வந்து மாற்றி கட்டுறேன். நான் இப்போ போட்டுட்டு எப்பயும் போல நீங்கள் வந்து அப்டேட்டும் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறது. இன்னொன்று வேணுமா நான் கூட போட்டு காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள் கரெக்ஷன் பண்ணியாச்சு. கொடுத்துட்டு இங்கே அப்டேட் கொடுத்துருங்க.
கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்கள் கன்ஃபார்ம் கேட்குதா, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு, ஓகே கொடுத்துருங்க. டீச்சர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டே வரப்போ எனக்கு வந்து இது வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இப்படி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சைடு இருக்கிறது எனக்கு தெரியல, அந்த பொண்ணோட பேர் இதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, பசங்களோட நேம் அப்படின்னா இப்படியே நீங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இன்ட்டு மார்க் இருக்கான், அதை போய் நீங்கள் வந்து இந்த டேஷ்போர்டுக்கு மேலே அதை டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்டோட நேமோட எல்லாமே தெரியும் டீச்சர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு லேப்டாப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம இதிலேயே வந்து நல்லா பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் இன்னொரு இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் டீச்சர்ஸ். இதில் வந்து அந்த பசங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நான் டீச்சர்ஸ். இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் என் கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் போட்டுட்டேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு முடித்த பிறகு மறந்துடாமல் இங்கே ஃபைனலைஸுங்கிற பட்டனை கொடுத்தாதான் டீச்சர்ஸ் அதை வந்து அக்செப்ட் பண்ணும். இல்லைன்னா திரும்ப திரும்ப நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் வந்திருக்கான், எல்லாமே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டன் சொல்லி க்ரீன் கலரில் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே கடைசியாக போய் ஃபைனலைஸ்ன்னு கொடுங்க. கொடுத்தாச்சுன்னா அப்புறம் மாற்ற முடியாது. நான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கரெக்ஷன் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டேன் நான். அந்த மாதிரி போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சப்பறம் எல்லாமே உட செக் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் ஃபைனலைஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இப்போ கேட்குது, இங்கே பாருங்கள் ப்ரொமோட்டட் ஆர் பாஸ்டு வித் எக்ஸாமினேஷன் 18 ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. என் கிளாஸில் இருந்த 18 பேருக்குமே நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பாருங்களேன், நாட் ப்ரொமோட்டட் நாட் பாஸ்டு ரிப்பீட்டர் 0, promoted or passed without examination 0, discontinued before examination 0, promoted or passed provisionally அப்படின்னு 0, டோட்டல் 18 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்கள் வந்து பாஸ் போட்டிருக்கோம். பாஸ் ஆகிட்டாங்க அவங்க வந்து எல்லாருமே. 18 ஸ்டூடெண்ட்ஸு எழுதினவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி அவங்க ப்ரொமோட் ஆகி வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க டீச்சர்ஸ். அப்போ அவ்வளோதான், நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட வேண்டியது. இங்கே நம்ம டோட்டல் நம்பர் வந்திருக்கான்னு சொல்லி கரெக்டாக அவரோட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான் டீச்சர்ஸ். கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ப்ரோக்ரஷன் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 8th and செக்ஷன் A ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் டீச்சர்ஸ். அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்காக நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ நான் என் கிளாஸ்க்கு முடிச்சுட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்க்கும் அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து முடிச்சுருவாங்க. இவ்வளோதான் டீச்சர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கு லேப்டாப் தேவை கிடையாது. அவ்வளோதான் டீச்சர்ஸ். லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க. மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.